ஓஸ்டரோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் கான்சென்ட்ரிக் சர்க்கிளோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட அப்சர்வேஷன்லேருந்து அகெயின் பயோட் அண்ட் சாவட் இந்த 2 சயின்டிஸ்ட்டுமே என்ன பண்ணாங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணி அதுலேருந்து மேத்தமெட்டிக்கலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓட ஸ்ட்ரென்த்தை டிரைவ் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம பயோட் சேவட்லான்னு சொல்கிறோம். இங்கே ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டை பின்னு டினோட் பண்ணுவோம். இப்போ இந்த பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஒயரில் ஒரு ஸ்மால் எலிமெண்டல் லென்த் ஆஃப் ஒயர் எடுத்துக்கிறோம். அதை டிஎல்னு சொல்கிறோம். இந்த டிஎல்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பி பாயிண்ட்ல டிபின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்மால் எலிமெண்டல் லென்த்துக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ இந்த டிபி எப்படி இருக்குன்னா, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் ஐ. அதே மாதிரி இந்த ஸ்மால் எலிமெண்டல் லென்த் இன்க்ரீஸ் ஆகுறப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னிடியூட் ஆஃப் த லென்த் எலிமெண்ட் டிஎல் வெக்டார். நெக்ஸ்ட் இந்த டிஎல்க்கும் ஆர்க்கும் இருக்கிற ஆங்கிள் தீட்டா. ஸோ இந்த தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்போ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா sin 00 sin 91 இல்லையா? ஸோ அதனால தீட்டா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறப்போ மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த சைன் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா பிட்வீன் டிஎல் வெக்டர் அண்ட் ஆர் கேப். அதே மாதிரி கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதனால டிபி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆர் பிட்வீன் த பாயிண்ட் பி அண்ட் த லென்த் எலிமெண்ட் டிஎல் வெக்டார். இப்போ பார்ஷியலாக இந்த ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணியாச்சு. ஸோ டிபி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், கேன்ற கான்ஸ்டன்ட். அந்த கேயோட வேல்யூ நியூ 0/4π. ஸோ ஃபைனலாக டிபி இஸ் ஈக்குவல் டு நியூ 0/4π ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர்னு கிடைக்குது. ஸோ இதோட வெக்டார் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா டிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நியூ 0/4π I dl vector cross r cap divided by r square. இப்போ உங்களுக்கு புக்கில் இருக்கிற டயக்ராமும் எதுவும் சேமா இல்லையன்ற ஒரு டவுட் வரலாம். ஒன்றும் இல்லை, இந்த கார்ட்போர்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புக்கில் இருக்கிற டயக்ராம் மாதிரியே வந்துடும்.